வாழ்க வளமுடன். இது வந்து கின்னி பழம் சொல்லுவாங்க, முலாம்பழம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாஷை இருக்கும் இந்த பழத்துக்கு. இந்த பழம் சாப்பிட்டால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இந்த உள்ளேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இதில் போட்டுக்கணும். இந்த பீஸாக போட்டுக்கின்னு இந்த முலாம்பழம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற பழம், உடம்புக்கு குளிர்ச்சியான பழம், செமையாக இருக்கும். இந்த பழம் சாப்பிட்டா, ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். அடுத்தது துண்டு நல்லா வெட்டிக்கிறோமா, வெட்டிக்கின்னு ஒரு மிக்சரில் போட்டு சர்க்கரை போட்டு அதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட்டுக்காக வாழைப்பழம் போட்டோம். இதில் செவ்வாழை போட்டுக்கிறோம். செவ்வாழை போட்டு உடம்புக்கு அதுவும் குளிர்ச்சி, இதையும் ரொம்ப குளிர்ச்சி. இப்படி மிக்சரில் போட்டு அழகாக நைஸாக ஓட்டணும். நைஸாக ஓட்டிட்டு எங்களுக்கு வந்து ஐஸ்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் கூலிங்காக சாப்பிட மாட்டேன். எதுவுமே நான் வந்து ஐஸ்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால் அப்படியே நைஸாக அரைச்சிட்டாங்க. முன்னாடி அரைச்சி குதிராபார் அரைச்சி நைஸாக ஊற்றிச்சா அப்படியே கிளாஸில் கொடுத்தா அப்படியே சாப்பிட்ட சும்மா பிரமாதமாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அருமையாக உள்ளது. ஜூஸ் இன்னும் குடிக்கலாமும் போல் தோணுது, அவ்வளோ அருமையாக உள்ளதுங்க. நாங்களும் குடித்தேன், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பு சூப்பராக இருக்குது, குளிர்ச்சியாக. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், பயனடைங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.